Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:43 AM, டேட் வந்து 28th May 2024, டியூஸ்டே மார்க்கெட்டு. சரி, ஏதாவது ஆரம்பிப்பானுங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் நகரலை. அங்கேயே தான் நிற்கிறானுங்க. மேலே ஏறுற மாதிரி காட்டுறானுங்க, திருப்பி கீழே இறக்குறானுங்க. சரி, எதுக்கு டவுட்டு வேண்டாங்கிறதுனால ஒரு ரிஸ்க் கால் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு தான் விட்டுருக்கேன். சரி, ஃப்ரீயாக இருக்கிறோமே இந்த நேரத்தில் நம்ம உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோக்கு வந்தேன். எனிவே, நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட், லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது, எதனால் நம்ம லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோன் அப்படிங்கிறது நம்ம தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறது. இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டும் குரோத்தில் இருக்கும், அதே சமயம் நம்ம பணமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நான் ஏன் பணமாக எடுக்கணும், நான் இதுக்கு தேவையும் இல்லாமல் வட்டி வேற கட்டணும், வட்டி கட்டாமல் நான் பேசாமல் அந்த மியூச்சுவல் ஃபண்டை சேலே பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்த தான் ரெண்டு விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணுறோம் இந்த லோன் போகிறதுனால. நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை சேலே பண்ணலை. ஸோ ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோத் ஒரு பக்கம் இருக்கா, இன்னொன்று நம்ம வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்டை சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 இயருக்கு மேலே வச்சது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 40% கவர்மெண்ட் வந்து டேக்ஸுங்கிற பேரில் அது எடுத்துரும். உதாரணத்துக்கு நான் ஒரு 10 lakhs மார்ஜின் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு 1.5 years கழிச்சு அதோட மதிப்பு வந்து எனக்கு 15 lakhs காட்டுது அப்படின்னா, ஸோ கேபிட்டல் கெயினாக இருக்கிற அந்த 5 lakhsக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40% அப்படின்னா 5 4s 22 lakhs இல்லைங்களா? 2 lakhs அவங்க டேக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு மீதி 3 லட்ச ரூபா தான் அனுப்புவாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 13 லட்சம் தான் வரும். 15 லட்ச ரூபா லாபம் பார்த்தாலும் மீதி 13 லட்சம் தான் வரும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த 15 லட்சத்துக்கே லோன் போகும். ஓகேங்களா? இப்போ 15 லட்சத்துல எனக்கு நான் விற்காம இருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கும் நான் டேக்ஸ் கணக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ லோன் கேட்கலாம். ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம என்ஜாயும் பண்ண முடியும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா? ஸோ இதையே நான் உங்ககிட்ட எடுக்கணும், நான் வேற எங்கேயாவது எடுத்துக்கலாமே அப்படிங்கிற கொஸ்டினும் வரும். நீங்க இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லோன் கொடுக்குறவன் தனி, ஓகேங்களா, தனியாக இருப்பாங்க. அந்த டாடா கேபிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சின்ட்டு ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் வராது, ஆஃப்லைனில் டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஆனால் காகா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் ப்ராசஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து டாடா கேபிட்டலும் பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் வந்து 9.9, ஸோ 10%. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 10%. ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு, 10 year அலோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மினிமம் அதாவது ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் நீங்க மொத்தமா பிளட்ஜ் பண்ண முடியும். அப்படி வைக்கிறீங்கன்னா 25,000 வைக்கலாம். சப்போஸ் நீங்க மல்டிபிளா வைக்கிறீங்கன்னா அதிகபட்சமா அந்த மாதிரி 5 கோடி ரூபா வரையும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் 0 சார்ஜஸ். கமிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து 0.40% வச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்க என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தாலும் சிவில் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு அந்த லோன் எலிஜிபிள் இருக்கா, அதாவது ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை நீங்க எங்க கிட்ட சொல்லணும். ஆக்சுவலா நீங்க எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இப்போ நீங்க வேற எங்கேயா வச்சிருக்கீங்கன்னா கூட எங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ள எடுத்துட்டு வந்துக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த சார்ஜுமே கிடையாதுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குமே சார்ஜ் கிடையாது. ஓகே, நீங்க அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத எங்க மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இதனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டங்கள் ஏற்படாது. நாங்களே உங்க போர்ட்ஃபோலியோவை வாட்ச் பண்ணுவோம். உங்க போர்ட்ஃபோலியோவில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் பெஸ்ட், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும், எது எஸ்ஐபி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அசைன் பண்ணி நாங்களே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 10 பேரை கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் செக் பண்ண பிறகு பிளட்ஜ் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணவொன்னு கேவைசி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்ல எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க சார்ஜஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு தடவை ப்ராசஸிங் ஃபீஸ் வச்சுட்டு உங்களுக்குன்னு சொல்லி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க அதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க 2 lakhs வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்த்து லோன் உங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அந்த 1 lakh நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை 50,000 மட்டும் போதும்னா 50,000 மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
இதை நீங்க கண்டினியூ ரெகுலரா பண்ண சொல்ல, பேமெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ண சொல்ல உங்களுடைய லோன் அமௌண்ட் அதிகமாகும். அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டோட அமௌண்ட் அதிகமாகுது இல்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 2 லட்சம் ரூபாங்கிறது உங்களுக்கு 2.25 லட்சமா மாறி இருக்கும். அப்போ ஸோ 25,000 மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம் வந்திருக்கும். அது இல்லாம இப்போ இங்க உங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் விற்காம பல விதங்கள்ல பணம் பார்க்குறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட லாஜிக். இந்த லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம மூலியமா பண்றதுனால உங்களுக்கு வட்டி கம்மியா கிடைக்குது. இது எல்லாமே சிங்கிள் டோர்ல உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இதுல நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, கார் லோன், ஹோம் லோன் பண்றோம். ஆனா பட் இப்போதைக்கு நாங்க அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகல. பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் பாண்ட் பண்றாங்க. ஆஃப்கோர்ஸ் நான் கோல்ட் பாண்ட் அவ்வளோ ஈஸியா நான் ரெக்கமெண்ட் பண்ணல. டிஜிட்டல் கோல்டுக்கு பதிலாக பிசிக்கல் கோல்டு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா mrkaka.in/mfn கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகும். mrkaka.in பண்ணீங்கன்னா இங்க அப்ளை ஐகான் இருக்கும். கிளிக் பண்ணி உங்களோட பண்ணிட்ட பிறகு நீங்க இங்க வாட் ஆகும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட்